பிரியமான திருச்சபை பிள்ளைகள் ஆகிய உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே இந்த ஜூலை மாத நல்வாழ்த்துக்களையும் இந்த மாதத்தின் இந்த முதல் ஓய்வு நாள் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு கூறிக்கொள்வதிலே பெருமை அடைகின்றேன். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே இம்மட்டும் நம்மை வழிநடத்தி பாதுகாத்து பலப்படுத்தி வந்திருக்கிறார். உண்மையிலே நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். கடந்த 6 மாத காலமளவும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இந்த 7வது மாதத்திலும் உங்களோடு கூட இணைந்து பணியாற்றும்படியாக கர்த்தர் செய்த பாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். நாம் யாவரும் ஆண்டவரை தொழுது கொள்ளும் முன்பாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாள் காலை வேளைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். கடந்த 6 மாத காலமும் எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணியை போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்தையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையாய் கொடுத்தமைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த கொரோனா தொற்று நோய் நிமித்தமாக நாங்கள் இல்லங்களில் இருந்தாலும் ஆண்டவர் தாமே நீர் எங்களோடு கூட இருந்து இம்மட்டும் நீர் வழிநடத்தி வந்திருக்கிறேன். என்னுடைய போக்குவரத்து சரீர சுகம் எல்லாவற்றிலும் எங்களோடு கூட இருந்தீங்கப்பா. இந்த ஆராதனை ஆண்டவருடைய தூய திருக்கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, துவக்கம் முதல் நிறைவு வரை உடைய மாறாத பிரசன்னம் பேரன்பு எங்கள் மதியந்து ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 75. சங்கீதம் 75. உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம். உமது நாமம் சமீபமாயிருக்கிறதென்று உமது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது. நியமிக்கப்பட்ட காலத்திலே யதார்த்தமாய் நியாயந்தீர்ப்பேன். பூமியானது அதன் எல்லா குடிகளோடும் கரைந்து போகிறது. அதன் தூண்களை நான் நிலைநிறுத்துகிறேன். வீம்புக்காரரை நோக்கி வீம்பு பேசாதையுங்கள் என்றும், துன்மார்க்கரை நோக்கி கொம்பை உயர்த்தாதிருங்கள் என்றும் சொன்னேன். உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள், இருமாப்புள்ள கழுத்துடைகளாய் பேசாதிருங்கள். கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலுமிருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். கலங்கி பொங்குகிற மதுபானத்தினால் நிறைந்த பாத்திரம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது, அதிலிருந்து வார்க்கிறார். பூமியுள்ள துன்மார்க்கர் யாவரும் அதன் வண்டல்களை உறிஞ்சி குடிப்பார்கள். நானோ என்றென்றைக்கும் இதை அறிவித்து யாக்கோபின் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் வாசித்து முடிந்தது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாவது வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதிய நிருபம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 10 முடிய. ரோமர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 10 முடிய. The epistle reading is taken from Romans chapter 13 verses 8 to 10. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாயிருக்க கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக,
பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறு எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீர் அன்பு கூறுவதைப் போல பிறரிடத்தும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கியிருக்கிறது. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறலாய் இருக்கிறது என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாவது வேத பகுதி வாசித்தாயிற்று. சேரா
வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள சுவிசேஷ வாக்கியம் மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் வசனம் 44 முதல் அடங்கியிருக்கின்றது. The gospel reading is taken from St. Matthew chapter 5 verses beginning from 44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகித்திருப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துகிறனால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 5ஆம் ஞாயிற்றுக்குரிய சுருக்க ஜெபம். ஆண்டவரே, உம்முடைய திருச்சபை நிறைந்த தேவ பக்தியுள்ள அமெரிக்கையோடு உமக்கு சந்தோஷமாய் ஊழியம் செய்யும்படி இவ்வுலக சம்பவங்களை உமது ஆளுகையினால் சமாதானமாய் நடத்திட வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நம்முடைய அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை எடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாருக்கு உற்பத்தி பெற்றார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்து ஒருத்து எழுந்திரினார். பரமண்டத்துக்கு ஏறி சர்வலம் பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசத்தில் வெற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர்லோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு திரும்ப வருவார். பரிசுத்தாவின் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான திருச்சபை பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே இந்த மகிழ்ச்சியான ஓய்வு நாள் காலை வணக்கத்தை கூறிக்கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக நம்முடைய திருச்சபையிலே பொறுப்பெடுத்து இதை நடத்துவது எனக்கு முதல்ல வாக்குத்தத்த ஆராதனையாக நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். இது முதலாவது ஞாயிறு ஆராதனை. ஆகவே இந்த ஞாயிறு ஆராதனையிலே இந்த காணொலி மூலமாக உங்களோடு கூட காண்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த கடந்த 6 மாதமும் பாதுகாத்து வந்த ஆண்டவர் இந்த 7வது மாதத்தையும் கர்த்தருடைய கிருபையினாலே நம்மை வழிநடத்தி நம்மை இன்னும் மென்மேலும் வழிநடத்த ஆண்டவர் நமக்கு கிருபை புரிவாராக. கடந்த நாட்களிலே உங்களோடு கூட பணியாற்றின அருள் திரு ஜெபசையாவுக்கும் என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் அவர்கள் பொறுப்பேற்றுகின்ற திருச்சபையிலே உண்மை உத்தமத்தோடு செய்வதற்கு கர்த்தர் பலன் கொடுப்பாராக. அவர்களுக்காக நாம் ஜெபித்துக் கொள்ள வேண்டும். எனக்காக புதிதாக பொறுப்பெடுத்திருக்கிறேன். எனக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் நமக்கு கிருபை புரிவாராக. குறிப்பாக பெத்தானியா தமிழ் திருச்சபை எனக்கு நல்ல அறிமுகம் உள்ள ஒரு திருச்சபை. வாழ்க்கையிலே மறக்க முடியாது. நான் படிக்கின்ற நாட்களில் இருந்தே உங்களோடு கூட நல்ல ஒரு தொடர்பை வைத்திருந்தேன். குறிப்பாக நீங்கள் சென்ட் மார்க் தமிழ் திருச்சபை விக்ரோலி திருச்சபைக்கு நீங்கள் உதாரத்துவமான கொடுத்த காணிக்கையில் எண்ணி ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். இப்படியாக நாம் ஒருமித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் இன்னும் வருகின்ற நாட்களிலே நமக்கு கிருபை புரிவாராக. உங்களோடு கூட இணைந்து பணியாற்றுவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எங்களுக்காக எங்களுடைய குடும்பத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் சீக்கிரமாக இந்த ஊரடங்கு உத்தரவு எல்லாம் நிறைவு பெற்று நாம் ஆண்டவருடைய ஆலயத்தில வந்து மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு கர்த்தர் கிருபை புரிவாராக. இந்த கொரோனா தொற்று நோயில இருந்து ஒவ்வொருவரையும் பாதுகாப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை புரிவாராக. எப்பொழுதும் நீங்கள் இல்லங்களில் இருக்கின்ற வேளையிலே ஆண்டவரோடு கூட ஐக்கியப்படும்படியாகவும் கர்த்தருடைய வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கின்ற வேளையிலே கர்த்தர் நமக்கு தருகின்ற மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இன்று நமக்கு மும்பை திருமண்டலமானது கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்னவென்றால், நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய அன்பு போல இருக்க வேண்டுமாம். நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய அன்பை போல காணப்பட வேண்டும். அதாவது பாரபட்சம் எதுவும் இல்லாமல்
ஆண்டவருடைய அன்பை போல நாம் மற்றவரிடத்திலே செலுத்த வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளிலே நமக்கு தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும் முன்பாக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம். நீங்க எங்களோடு கூட பேசுங்கப்பா. இயேசு மூலம் ஜெபங்களும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டது? அந்த அன்பை நாம் மற்றவரிடத்திலே எப்படி செலுத்த வேண்டும்? அந்த அன்பை செலுத்துவதனால் கிடைக்கின்ற பாக்கியங்கள், ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை குறித்து 3 திருமறை தலைப்பின் கீழே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 1, ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டது. 2வதாக, அந்த அன்பை நாம் எப்படி மற்றவரிடத்திலே செலுத்த வேண்டும். 3வதாக, அந்த அன்பினால் கிடைக்கின்ற பாக்கியங்கள் என்ன என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். குறிப்பாக ஆண்டவருடைய அன்பை நீங்கள் தியானித்து பார்ப்பீர்கள் என்றால், தொடக்கத்தில் இருந்தே ஆண்டவர் அவருடைய மகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவர்கள் எப்படி அன்பு கூறுகிறார்கள் என்பதை குறித்து திருமறையிலே அதிகமாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். தொடக்கத்திலேயே ஆண்டவர் இந்த படைப்பை இந்த உலகத்திலே படைக்கின்ற வேளையிலும் மனிதன் மீது அன்பு கொண்டபடியினாலே இந்த மனிதன் இந்த உலகத்திலே தன்னோடு கூட ஐக்கியப்பட வேண்டும், தன்னோடு கூட இணைய வேண்டும், தன்னோடு கூட எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக ஆண்டவர் இந்த பரந்த உலகை படைத்தார். மனிதனுக்கு தேவைகள் என்ன என்ன என்பதை எல்லாவற்றையும் கொடுத்தார். அது ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நல்லது நல்லது என்று கண்டு, மனிதனையும் தனிமையாக இருக்கக்கூடாது என்று அவன் மீது அன்பு கொண்டு அவனுக்கு ஏற்ற துணையை உருவாக்கி இந்த உலகத்தை எல்லாவற்றையும் படைத்து மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த உலகத்தை உருவாக்கின அந்த விலையேற பெற்ற அன்பை நாம் எண்ணி மறக்க முடியாது. ஆனால் மனிதனுடைய கீழ்ப்படியாமையின் காரணத்தினாலே ஆண்டவரை விட்டு தூர போக வேண்டிய சூழ்நிலை உருவாக்கப்பட்டாலும் கர்த்தருடைய அன்பை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் ஆண்டவர் காட்டின விலையேற பெற்ற அன்பை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் அந்த அடிமைத்தனத்தில் இருக்கின்ற வேளையிலே ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார்கள். ஆண்டவரே, எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னது பொழுது ஆண்டவர் அவர்கள் மீது நினைத்தருளி அவர்களோடு கூட அந்த செய்த உடன்படிக்கையை எப்படியாவது அவர்களுக்கு நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான அந்த மோசே என்பவரை தெரிந்து கொண்டு ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி செல்வதற்காக அவரை தெரிந்து கொள்கின்றார். அப்படி வழிநடத்தி வருகின்ற வேளையில நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஆண்டவர் பாராட்டின அந்த அன்பை எண்ணி இன்னும் ஆண்டவருக்கு அதிகமாக இஸ்ரவேல் ஜனங்கள் நன்றி சொல்ல வேண்டும். ஆனால் அவர்களை வழிநடத்தி வந்த பொழுது, மோசே வழிநடத்தி வருகின்ற வேளையிலே அநேக விதமாக ஆண்டவரை என்ன செய்தார்கள்? கோபப்படுத்தினார்கள். அதோடு மாத்திரமல்ல, முறுமுறுத்தார்கள். அவருடைய கற்பனைகள் கட்டளைகள் எல்லாவற்றையும் விட்டு விலகினார்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவருக்கு விரோதமாக அந்த ஜனங்கள் செய்தாலும் அந்த இடத்திலும் ஆண்டவர் தம்முடைய அன்பு பிள்ளைகளுக்கு செய்த அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றும் என்பதன் காரணத்திற்காக அந்த அன்பை ஒருபோதும் அவர்கள் மீது குறையவே இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் பாரபட்சம் பார்க்காதவர். இன்னைக்கு மனிதன் பாரபட்சம் பார்த்து அன்பு கூறுவது போல நம்முடைய ஆண்டவர் அப்படி அன்பு கூறுவதில்லை. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மீது அவர்களுக்கு என்னென்ன தேவையோ, ஆண்டவர் அந்த ஜனங்களை வழிநடத்தி செல்கின்ற வேளையிலே அவர்களுக்கு என்னென்ன தேவையோ, தண்ணீர் தேவையா, உணவு தேவையா, எல்லாம் வெளிச்சங்கள் எல்லாம் என்னென்ன தேவையோ, ஒரு மனிதன் வழிநடத்தி செல்கின்ற ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளில் சுமந்து செல்வது போல ஆண்டவர் என்ன செய்தார்? அவ்வளவு அளவற்ற இரக்கத்தை அவர்கள் மீது செய்து, அவர்கள் தவறி போனாலும் அப்படி பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவர்களை என்ன செய்கிறார்? அருமையாக என்ன செய்கிறார்? வழிநடத்தி செல்வதை நாம் திருமறையிலே காண்கின்றோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் எதற்காக அவர்கள் மீது அவ்வளவு அன்பு செலுத்தினார்கள் என்றால், ஆண்டவர் தமக்கு கொடுத்த அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் என்ற காரணத்திற்காக அவர்களை வழி நடத்தி அவர்களுக்கு உரிய அந்த தேசத்திற்கு ஆண்டவர் அழைத்து செல்வது, அது சொல்ல முடியாத ஒரு அளவற்ற அன்கண்டிஷனல் லவ். அதாவது அவ்வளவு நல்ல ஒரு ஆழமான ஒரு, அதுல எல்லையற்ற ஒரு அன்பு என்றே சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு ஆண்டவர் அன்பு செலுத்துகின்றார். பிரியம் அவருடைய மகனாகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாடிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எவ்வளவு அருமையாக ஆண்டவர் அன்பு செலுத்துகின்றார். அவரிடத்தில் வந்த வியாதியஸ்தர்களாக இருந்தாலும் சரி, அவரிடத்திலே வருகின்ற ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வருகின்ற பிள்ளைகள் மீதும் சரி, சிறு பிள்ளைகள் மீதும் சரி, ஆண்டவர் அளவற்ற அன்பை செலுத்துகின்றார். ஏனென்றால் அவர் மனதுருக்கம் தேவன் என்று நாம் அழைக்கின்றோம்.
மனதுருகிறார். தன்னுடைய பிள்ளைகள் மீது அவ்வளவு மனதுருக்கம், அவ்வளவு கரிசனை, அவ்வளவு ஆழமான அன்பை என்ன செய்கிறார்? செலுத்துகின்றார். தான் சிலுவையில் அறையப்படும் போகும் முன்னே ஆண்டவர் என்ன செய்கிறார்? சிலுவையில் அறையப்படும் என்பதற்காகவும் அந்த சிலுவையில் அறையப்பட்ட அந்த பாவிகளோடு கூட என்ன செய்கிறார்? ஆண்டவர் அன்பு செலுத்துகிறார். தன்னை சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியில் மீதும் அவள் அன்பு செய்வதை நாம் பார்க்கின்றோம் பிரியமா. அவ்வளவு ஆழமான அந்த அன்பை செலுத்தின ஆண்டவர் இன்றைக்கு அவ்வளவு அதிகமாக அந்த அன்பை செலுத்தின ஆண்டவர், யாரையுமே பட்சபாதம் இல்லாமல் அன்பு செலுத்தின ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். நாம் ஆண்டவர் அந்த அன்பு நம்முடைய இருதயங்களிலே இருக்கின்ற வேளையிலே அந்த அன்பை நாம் எப்படி மற்றவரிடத்திலே நாம் செலுத்த வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். முதலாவதாக ஆண்டவருடைய அன்பு. அதோடு மாத்திரமல்ல, பாடமாக வாசி கேட்ட பகுதியை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நீதி உள்ளவர்கள் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையையும் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? பெய்ய பண்ணுகிறார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம், வாசித்தோம். அதே போலதான் அப்படிப்பட்ட அந்த அன்பை ஆண்டவர் நம்முடைய இருதயங்களில் இருக்கின்ற வேளையிலே அந்த அன்பை நாம் எப்படி மற்றவரிடத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? செலுத்த வேண்டும். அதற்கு உதாரணம் யோசேப்பு. அருமையான ஒரு மனிதர் அந்த யோசேப்பு. அவருடைய சகோதரர்கள் அவருக்கு விரோதமாக எல்லா காரியங்களும் செய்தாலும் சரி, அவர்களுக்கு அவ்வளவு பொறாமை கொண்டாலும் சரி, அவர் மீது அவரை குழியில் போட்டார்கள். அதற்கு பிறகு ஆண்டவர் அவரை உயர்த்துகிறார். அப்படி அவரை உயர்த்தின வேளையிலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அவர் காட்டின அந்த அன்பை குறித்து அருமையாக இன்றைக்கு நமக்கு மும்பை திருமண்டலமானது கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த திருமறையிலே ஆதியாகம் 50ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அவர்கள் சகோதரர்கள் எல்லாம் நினைக்கின்றார்கள், நாம் செய்த தவறுக்கு, நம்முடைய துரோகத்திற்கு அவர் எப்படி நமக்கு தண்டனை தருவார் என்பதை அறிந்த பிறகும் அவர்கள் அனைவரும் என்ன செய்கிறார்கள்? வந்து கேட்கிறார்கள். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்திலே சொல்கிறார்கள், ஆகையால் உம்முடைய தகப்பனாகிய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்ன பொழுது அவன் அழுதான். பாருங்க, இந்த யோசேப்புக்கு அவ்வளவு துரோகம் செய்த வேளையிலும் அவர் வந்து மன்னிப்பு கேட்கின்ற வேளையிலே அவர்கள் சகோதரர்களுக்காக என்ன செய்கிறார்? அவர்கள் நான் தேவனா என்று கூறி, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படியாக அதை நன்மையாக என்ன செய்கிறார்? முடிய பண்ணினார். அதுல ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிற 21ஆம் வசனத்திலே, அவர்களோடு பட்சமாய் பேசினான். இதுதாங்க அன்பு. பாருங்க, தனக்கு துரோகம் செய்தவர்களுக்கு அவர்களோடு உட்கார்ந்து பட்சமா பேசணும்னா ஒரு சாதாரண மனிதராக பேச முடியாது. யோபுதாய் நம்முடைய பழைய ஏற்பாட்டிலே மிக சிறந்த ஒரு அன்பை என்ன செய்கிறார் பிரியமான ஆண்டவர். அருமையாக இந்த பகுதியின் மூலமாக நம்ம கற்றுக் கொடுக்கிறது என்னவென்றால், இன்றைக்கு நாம் ஆண்டவரிடத்திலிருந்து அந்த பெற்ற அன்பை நாம் பாரபட்சம் இல்லாமல் எல்லோரிடத்திலும் ஆண்டவரை போல என்ன செய்ய வேண்டும்? அன்பு செலுத்துகின்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும். பைபிள் அதான் போட்டிருக்கு இல்லையா? சத்துருக்கள் என்ன செய்ய வேண்டும்? சிநேகிக்க வேண்டும். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, உங்களை சபிக்கிறவர்கள் ஆசீர்வதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்திலே அருமையான வசனங்களை நாம் என்ன செய்கின்றோம்? வாசிக்கின்றோம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்கள் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். பாருங்க, சத்துருக்களை சிநேகிக்கணும்னு சொல்றாரு, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கணும்னு சொல்றாரு, பகைவர்களுக்கு நன்மை செய்யணும்னு சொல்றாரு, துன்பப்படுத்துகின்றவர்களுக்கும் நிந்திக்கிறவர்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட அந்த அன்பை என்ன செய்ய வேண்டும்? நாம் செலுத்துகின்றவர்களாக காணப்பட வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய அன்பை போல நாம் மற்றவரிடத்திலே செலுத்துகின்றோமா? இன்னைக்கு நமக்கு யாராவது தீங்கு செய்து விட்டால், இன்றைக்கு நமக்கு யாராவது விரோதமாக செயல்பட்டு விட்டால், இன்றைக்கு நாம் உடனே என்ன செஞ்சிருந்தோம்? அவங்களுக்கு என்ன செய்யணும்? பேசுவதே கட் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு வேதம் சொல்கிறது படி நான் நடக்கிறேன்னு சொல்லிட்டு பைபிள்ல போட்டிருக்க சத்துருக்களை சிநேகின்னு போட்டிருக்க. இன்னைக்கு நம்ம சிநேகிக்கமா? நம்மை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கமா? நம்மை நிந்திப்பாங்க,
நமக்கு விரோதமா எந்தெந்த காரியங்கள் செய்கிற அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்கிறது பிரியமானவர்களே. இதுதான் உண்மையான அன்பு பிரியமானவர்களே. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை போல அன்பு செலுத்த வேண்டும் என்றால் நாம் இந்த விதமான காரியங்களை செய்ய வேண்டும் என்று திருமறையிலே நாம் கற்றுக்கொள்கிறோம். யோசேப்பை போல தனக்கு துரோகம் செய்தவர்களை, தனக்கு தீங்கு செய்தவர்களை, தனக்கு விரோதமாக செயல்பட்டவர் அவர்களுடைய சகோதரர்களை எப்படி நேசித்து அவர்களை பராமரித்து பட்சமாய் பேசினது போல இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையை நமக்கு விரோதமாக செயல்படுகிறவரிடத்திலே நாம் அன்பு புரிகின்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும். முதலாவதாக ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்று தியானித்தோம். அந்த அன்பை மற்றவரிடத்துல எப்படி செலுத்த வேண்டும் என்று தியானித்தோம். மூன்றாவதாக அந்த அன்பினால் கிடைக்கின்ற ஆசீர்வாதங்கள் என்ன? ஒரு 3 காரியங்கள் பிரியமானவர்களே. முதலாவதாக நாம் புத்திரர் என்று அழைக்கப்படுகிறார், அதாவது அவருடைய பிள்ளைகள் ஆகிறோம். பாருங்க, இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல நாம சத்துருக்களை சிநேகிக்கும் போது, நம்ம அவங்களுக்காக ஜெபம் பண்ணும் போது, நம்ம அவங்களுக்காக ஆசீர்வதிக்கின்ற பொழுது நாம் என்ன செய்கிறோமா, தேவனுடைய இப்படி செய்வதனால் தேவனுடைய புத்திரர் என்ன அழைக்கப்படுகின்றார்கள். இன்றைக்கு நாம் அந்த உண்மையான அன்பை, ஆண்டவருடைய அன்பை போல நாம் பாரபட்சம் இல்லாமல் செய்கின்ற வேளையிலே ஆண்டவர் என்ன செய்கிறார், அவருடைய பிள்ளைகளாக தேவனுடைய புத்திரராக அழைக்கிறோம் என்று ஆண்டவர் சொல்கிறார். அடுத்தது, நாம் அவருடைய சீஷர்களாக மாறுகின்றோம். நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுகின்ற வேளையிலே நாம் அவருடைய சீஷர்களாக மாறி, எவ்வளவு பெரிய பாக்கியம் பிரியமானவர்களே. இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய சீஷர்கள் என்று அழைக்கப்படுகிறோம் என்றால் நாம் ஒருவரில் ஒருவர் என்ன செய்ய வேண்டும், அன்பு கூறுகின்றவர்களாக, நாம் ஆண்டவரிடத்திலே பெற்ற அந்த அன்பை நாம் ஆண்டவரை போல நாம் என்ன செய்ய வேண்டும், பாரபட்சம் இல்லாமல் நாம் என்ன செய்ய வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும். மூன்றாவதாக கர்த்தர், இதுதான் மிக முக்கியமானது, கர்த்தர் நமக்குள் என்ன செய்கிறார், நிலைத்திருக்கிறார் என்று திருமறை கற்றுக்கொள்கிறது. இன்னைக்கு நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகின்ற பொழுது, நாம் சத்துருக்களை சிநேகிக்கின்ற பொழுது, அவர்களுக்காக ஜெபம் பண்ணுகின்ற பொழுது நாம் என்ன செய்கிறோம், கர்த்தர் நமக்குள் நிலைத்திருக்கிறார் என்ற ஒரு அனுபவத்தை பெறுகின்றோம் பிரியமானவர்களே. சற்று நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிய வேண்டும். இன்றைக்கு நான் ஆண்டவருடைய அன்பை பெற்றுக் கொண்டிருந்தேன் என்றால், இன்றைக்கு நான் சத்துருக்களை நாம் சிநேகிக்க வேண்டும், என்னை நிந்திக்கிறவர்களுக்காக நாம் ஜெபம் செய்ய வேண்டும். அப்படி செய்யவில்லை என்றால் நாம் ஆண்டவரை போல இந்த உலகத்திலே உண்மையான அன்பு கூறவில்லை. அதைத்தான் நாம் சற்று ஆராய்ந்து அறிய வேண்டும். இன்றைக்கு யோசேப்பு எப்படி தனக்கு துரோகம் செய்தவர்களிடத்திலே அன்பு கூர்ந்தது போல, இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய அன்பை பெற்றிருந்தால் அதை நாம் பாரபட்சம் இல்லாமல் நாம் அந்த அன்பை நம்மை நிந்திக்கிறவர்களுக்கும் நம்மை சபிக்கின்றவர்களுக்கும் நமக்கு தீங்கு செய்கின்றவர்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும், அன்பை செலுத்துகின்ற பொழுது இன்றைக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் மத்தியில், உங்கள் இருதயத்திலும் என்னுடைய இருதயத்திலும் வாசம் பண்ணுகிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பிரியமானவர்களே. உண்மையிலே அவர் நிலைத்திருக்கிறார் என்றால் நான் இன்றைக்கு சத்துருவை சிநேகிக்க வேண்டும். உண்மையிலே எனக்குள் இருக்கிறார் என்றால் நான் என்னை பகைக்கிறவர்களை சிநேகிக்க வேண்டும். அதைத்தான் வேதம் கற்றுக் கொடுக்கின்றது. எனக்கு அன்பான திருச்சபையின் பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த ஜூலை மாதத்திலே இந்த முதல் வாரத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். சற்று நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிய வேண்டும். ஆண்டவருடைய அன்பு எப்படி ஒரு எல்லையில்லா அன்பாக காணப்படுகிறது. அப்படி அந்த அன்பை நாம் எப்படி மற்றவரிடத்தில் செலுத்த வேண்டும் என்றால், இன்றைக்கு நம்மை நிந்திக்கிறவர்களுக்காக, நம்முடைய சத்துருக்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும், ஜெபிக்கின்றவர்களாகவும் அவர்களை சிநேகிக்கின்றவர்களாகவும் காணப்படுகின்ற பொழுது நாம் எப்படி ஆண்டவருடைய அன்பை போல என்ன செய்ய வேண்டும், மற்றவரிடத்திலே நாம் செலுத்த முடியும் பிரியமானவர்களே. அப்படி செலுத்துகின்ற பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறுகின்ற பாக்கியம் கிடைக்கின்றது. இரண்டாவதாக, நாம் முதலாவதாக ஆண்டவருடைய அந்த பிள்ளை புத்திரராகும் பாக்கியம் கிடைக்கிறது. இரண்டாவதாக அவருடைய சீஷர்களாக மாறுகின்ற பாக்கியம் கிடைக்கிறது. மூன்றாவதாக ஆண்டவர் நமக்குள் நிலைத்திருக்கிற அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவரை போல நாம் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அன்பை மற்றவரிடத்திலே செலுத்துகின்ற பொழுது நாம் கர்த்தர் நமக்குள் நிலைத்திருக்கிறார் என்பதை மற்றவர்கள் கூறுவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை புரிவாராக. கர்த்தர் தாமே இத்திருவார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஆண்டவரை போல பிறரிடத்திலே அன்பு கூறுவோம். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுகின்ற இந்த பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை புரிவாராக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நமது திருச்சபையின் உறுப்பினரும் இந்த திருச்சபை ஆரம்ப நாட்களிலிருந்தே திருச்சபையிலே அநேக பணிவிடைகள் செய்து உருவாக்குவதிலும், குறிப்பாக திருச்சபையின் காரியங்களிலே நல்ல முறையில் செயல்பட்டு வந்த அண்ணன் சுவாமிதாஸ் அண்ணன் அவர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று ஆண்டவருடைய
ராஜ்யத்திற்கென்று ஆண்டவர் தெரிந்து கொண்டார். குறிப்பாக அவர்கள் இந்த நாட்களிலே நம்மோடு கூட இல்லை என்றாலும் ஆண்டவருடைய வலது பரிசத்தில் இருக்கின்ற மேலான பாக்கியத்தை அவர்கள் பெற்றிருப்பார்கள் என்று நான் நம்புகின்றோம். குறிப்பாக அவர்கள் இழந்தது நம்முடைய திருச்சபைக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக காணப்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் ஆரம்ப நாட்களிலிருந்தே இந்த திருச்சபைக்காக அநேக நற்காரியங்களை ஆண்டவருக்காக செய்து வந்திருக்கின்றார்கள். ஒரு குடும்பத்தினருக்காகவும் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபம் செய்வோம். குறிப்பாக அவர்களை இழந்திருக்கின்ற அவருடைய துணைவியார் அம்மா அவர்களுக்காக மற்றும் அவருடைய அன்பு பிள்ளைகள் பிற பிள்ளைகளுக்காக உடன் பிறந்தவர்களுக்காகவும் அவர்களுக்கு ஆண்டவர் ஆறுதலை தேர்தலை கொடுப்பதற்காக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபம் செய்வோம். திருச்சபையின் பிள்ளைகளாகிய நீங்கள் யாவரும் அவருடைய குடும்பத்திற்கு ஆறுதலையும் தேர்தலையும் தருவதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக அண்ணனை நான் அறிந்திருக்கின்றேன். அண்ணன் அந்த திருச்சபையிலே குருவானவர்களை கவனிப்பதிலும் மற்றும் திருச்சபையிலே அநேக பணிவிடைகள் செய்திருக்கிறார்கள் என்று நான் அறிந்திருக்கின்றேன். ஆகவே இந்நாளிலே அவர்கள் இழப்பு நமக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்திருந்தாலும் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபத்திலே நாம் தரித்திருப்போம். ஜெபம் செய்வோம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். எங்களை ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையின் பாதையில் வழி நடத்தி வருகின்ற நல்ல ஆண்டவரே, கடந்த நாட்களிலே ஆண்டவரே சுவாமி, எங்களை விட்டு இந்த உலக வாழ்க்கையிலே ஆண்டவரே சுவாமி ஜீவித்து ஆண்டவரே சரீர பலவீன நிமித்தமாக உடைய ராஜ்யத்திற்கென்று சுவாமி தர்சன் அவர்களை ஆண்டவரே நீ தெரிந்து கொண்டீர் ஐயா. இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அவர்கள் திருச்சபையில் ஆண்டவரே செய்த பணிவிடைகளுக்காக, குடும்பத்திலே ஆண்டவரே செய்த எல்லா காரியங்களுக்காகவும் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த உலக வாழ்க்கையில் அவர்கள் எங்களோடு கூட இல்லை என்றாலும் உடைய ராஜ்யத்திலே வலது பரிசிற்கிற மேலான அனுபவத்தை ஆண்டவரே சுவாமி அந்த வாக்கியத்தை பெற்றிருப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் தாப்பனே. ஆண்டவரே இந்த உலக வாழ்க்கை என்பது மரணத்தின் மூலமாக ஆண்டவரே நாங்கள் தெரிந்து கொள்கிறோம் தாப்பனே. ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே அவர்கள் எங்களோடு கூட இருந்திருந்தால் இவ்வளவு நலமாயிருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம் தாப்பனே. ஆனாலும் ஆண்டவரே சுவாமி உடைய ராஜ்யத்துக்கென்று ஆண்டவரே நீ அவர்களை தெரிந்து கொண்டீர். அவர்களுக்கு நல்ல ஆண்டவரே உலகில் வாழ்ந்த நாட்களிலே அவர்கள் செய்த ஒவ்வொரு நற்காரியங்களுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம் தாப்பனே. அவர்கள் இழந்திருக்கின்ற உடைய திருச்சபையின் குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையில மிகப்பெரிய ஒரு இழப்பாக காணப்படுகிறப்பா. இப்படிப்பட்ட ஆண்டவரே சம்பவங்கள் இழப்புகள் எதுவும் ஆண்டவரே ஏற்படாமல் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க தாப்பனே. மற்றவர்கள் இருந்திருக்கிற அன்பு ஆண்டவரே அம்மாவுக்காக, அன்பு பிள்ளைகளுக்காக, பிற பிள்ளைகளுக்காக, உடைய உடன் பிறந்தவர்களுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் தாப்பனே. ஆண்டவர் தாமே உடைய சமாதானத்தையும் உடைய ஆறுதலையும் தேர்தலையும் அவர்களுக்கு கொடுத்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தாப்பனே. ஆண்டவரே குடும்பத்தின் பிள்ளைகளை ஆண்டவரே உடைய கண்ணீர்கள் எல்லாவற்றையும் துடைப்பேன் என்று சொன்னது போல நீங்க அவங்களுக்கு ஒரு ஆண்டவரே சுவாமி பரம தகப்பனாக இருந்து ஆண்டவருடைய கண்ணீர்கள் எல்லாவற்றையும் துடைத்து அவர்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் சமாதானத்தையும் தந்து வழி நடத்தி ஆண்டவரை நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய தூய திருக்கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே அன்னாரை இழந்திருக்கின்ற அந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு நீங்க அவங்களுக்கு பக்க பலமாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். But Joseph said to them, "Do not be afraid. Am I in the God's place? You intend to harm me, but God intended it for good to accomplish what is now being done and saving of many lives." Genesis 50 verse 19-20. Praise the Lord, I am Angel Teen. Can I able to be as Joseph for 21st century? But Joseph said to them, "Don't be afraid. Am I in the place of God? You intended to harm me, but God intended it good to accomplish what is now being done, the saving of many lives." Genesis chapter 50 verse 19 and 20. Thank you. Praise the Lord. But Joseph said to them, "Don't be afraid. Am I in place of God? You intend to harm me, but God intend for good and to accomplish
now been done, saving of many lives. Genesis chapter 15 verses 19-20. Thank you. Joseph said to them, "Don't be afraid. I am placed in the God. You intend to harm me, but God intended it for good to accomplish who is now being done, the savings of many lives." Genesis chapter 50 verse 19-20. Joseph said to them, "Don't be afraid. Am I in the place of God? You intended to harm me, but God intended it to accomplish what is being done, saving of many lives." Genesis chapter 20 verse 19-20. Joseph said to them, "Don't be afraid. Am I in place of God? You intended to harm me, but God intended it for good to accomplish what is now being done, the saving of many lives. Genesis Genesis chapter 50. chapter 50 verse 19 and 20. Thank you. Praise the Lord. But Joseph said to them, "Don't be afraid. Am I place of God? You intend to harm me, but God in for good to accomplish what is now saving of life." Genesis chapter 15 verses 19 and 20. Welcome. Praise the Lord. But Joseph said to them, "Don't be afraid. Am I in the place of God? You intended to harm me, but God intended it for good to accomplish what is now being done, the saving of many lives." Genesis chapter 50 verse 19 and 20. Thank you. Praise the Lord, I am Kelvin. But Joseph said to them, "Don't be afraid. Am I in the place of God? You intended to harm me, but God intended it for good to accomplish what is now being done, the savings of many lives." Genesis 50 verse 19 and 20. Lord, my name is Jason. यीशु ने उनसे कहा, "मत डरो, क्योंकि मैं परमेश्वर की जगह पर हूँ। यदि तुम लोगों में से किसी ने मेरे लिए बुराई का विचार किया था, परंतु परमेश्वर ने उसी बात के भलाई का विचार किया, जिससे ऐसा हुए जैसे आज का दिन प्रकट हुई कि बहुत सारे लोग के प्राण बचे हैं। Genesis chapter 50 verse 19 and 20. Praise the Lord. He cannot able to be as Joseph for 21st century, but Joseph said to them, "Don't be afraid. Am I in the place of God? You intended to harm me, but God intended for good to accomplish what is now being done, the savings of many lives." Genesis chapter 50 verse 19-20. प्रेज द लॉर्ड, आई एम ग्लैडिस। यूसुफ ने उनसे कहा, "मत डरो, क्या मैं परमेश्वर की जगह में हूँ? यद्यपि तुम लोगों ने मेरे लिए बुराई का विचार किया था, परंतु परमेश्वर ने उसी बात का भलाई का विचार किया, जिससे वो ऐसा करे जैसा आज का दिन में प्रकट है कि बहुत से लोगों के प्राण बचे हैं। उत्पत्ति 50 अध्याय का 19 और 20 वचन। धन्यवाद। आमीन। Praise the Lord. Theme: Can I able to be as Joseph for 21st century?
But Joseph said to them, "Don't be afraid. Am I in the place of God? You intended to harm me, but God intended it for good, to accomplish what is now being done, the saving of many lives." Genesis chapter 50 verse 19 and 20. Praise the Lord, my name is Joanna. But Joseph said to them, "Don't be afraid. Am I in the place of God? You intend me to harm, but God intended it for good, to accomplish what is now being done, the saving of many lives." Genesis 50 verse 19-20. Thank you. Amen. Praise the Lord, I am Margaret. But Joseph said to them, "Do not be afraid. Am I in the place of God? You intended me to harm me, but God intended it for good, to accomplish what is now being done, the saving of many lives." Genesis chapter 15 verses 9 and 19 and 20. பிறந்தநாள் திருமண நாள் நினைவுகின்ற பிள்ளைகளுடைய பெயர்களை வாசித்து அவர்களுடைய வாழ்த்தி ஆசீர்வதித்து நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். அவருடைய பெயர்களை வாசிக்கின்றேன். 5ஆம் தேதி மாஸ்டர் சபின் ராபர்ட் தங்களுடைய பிறந்த நாளை நினைவுகின்றார்கள். 7ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஜூலியட் அருள் செல்வன் தங்களுடைய பிறந்த நாளை நினைவுகின்றார்கள். 8ஆம் தேதி 8/7/2020 அன்று மிஸ்டர் டேனியல் ஜேக்கப் தங்களுடைய பிறந்த நாளை நினைவுகின்றார்கள். 10/7/2020 அன்று மிஸ்ஸஸ் கிரீட்டா ஜெபஸ்டீன் தங்களுடைய பிறந்த நாளை நினைவுகிறார்கள். 11ஆம் தேதி 11/7/2020 அன்று மிஸ்டர் ராஜமாணிக்கம் தங்களுடைய பிறந்த நாளை நினைவுகின்றார்கள். திருமண நாள் நினைவுகின்றவர்கள் 6/7/2020 அன்று மிஸ்டர் பால்ராஜ் செல்வின், மிஸ்ஸஸ் கீர்த்தனா பால்ராஜ் தங்களுடைய திருமண நாளை நினைவுகின்றார்கள். பிறந்த நாள் திருமண நாள் நினைவுகின்ற பிள்ளைகளுக்காக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வருஷத்தை உடைய நன்மையால் முடிசூட்டுவேன், பாதைகள் எல்லாம் நெய்யாய்ப்படுகிறது என்று சொன்ன ஆண்டவர், கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷன் அவனும் பாக்கியவா என்று சொன்னது போல ஆண்டவர் தாமே கடந்த வருடம் முழுவதும் ஆண்டவரே எங்களுடைய அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட ஜீவியம், ஆண்டவரே போக்குவரத்து, சரீர சுகம் எல்லாவற்றிலும் போதுமானவராக இருந்து வழிநடத்தி வந்த கிருபைகளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செய்கிறோம். இதோ எண்ணி பார்க்கிறோம், கர்த்தருடைய கரங்களிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காக இதோ புதிய வருடத்தையும் நீர் கொடுத்திருக்கிறேன். இந்த புதிய வருடமானது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர், வரப்போ இந்த புதிய ஆண்டு எங்களுடைய அன்பு பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட ஜீவியம், சரீர சுகம், பலன், ஆரோக்கியம் எல்லாவற்றிலும் புதிய கிருபையினாலும் புதிய நன்மையினாலும் வழிநடத்தி பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியை வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, அவர் மேல் தவ நீர் அருளுகின்றார்.
எதிரே ஒரு பந்தி பாங்காயனத்தின்றே படுத்தி சுகதைலம் கொண்டென் தலையை சுகமாய் அபிஷேகம் செய்குவார் தேவபிதா எந்த மேய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிறதே. ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளும் நலமுமாய் நிரம்பும் வீட்டில் சிறப்போடே நெடுநாள் குடியாய் நிலைத்திருப்பே. தேவபிதா எந்த மேய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிறதே. நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த வருடம் துவங்கி 6 மாதங்களை நிறைவு செய்து இந்த 7வது மாதத்திலும் அன்பு பிள்ளைகளோடு கூட இணைந்து பணியாற்றவும் அவர்களுக்காக ஜெபிக்கவும் ஆண்டவரை ஊழியம் செய்யும் கொடுத்த கிருபைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபையின் குடும்பத்தின் பிள்ளைகளை இம்மட்டும் ஆண்டவரை பலப்படுத்தி வழிநடத்தி வந்திருக்கிறீர் ஐயா, நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கடந்த 6 மாதமும் ஆண்டவரே கண்ணின்மணியை போல பாதுகாத்து வந்தீங்கப்பா. குறிப்பாக இந்த கொரோனா தொற்று நோய் நிமித்தமாக நாங்களுடைய இல்லங்களில் இருந்தாலும் சில வேளைகளே நாங்கள் ஆண்டவரே ஒருவரை காணாமல் இருக்கின்ற வேளையிலும் கர்த்தருடைய கிருபை எங்களோடு கூட இருந்து வழி நடத்தி வந்த கிருபைகளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, குறிப்பாக என்னுடைய மும்பை திருமணத்திற்காக ஜெபிக்கிறோம், பேராயருக்காக அதன் கீழ் பணிபுரிகின்ற ஒரு குருவானூர் உடன் ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் தகப்பனே. MDCM MDMக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு மிஷினரி இயக்கங்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு மிஷினரி இயக்கங்கள் மூலமாக நடைபெறுகின்ற ஊழியங்களும் உடைய கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. உடைய திருச்சபை ஆண்டவரே குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். குட்டி பிள்ளைங்களுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளுக்கு நல்ல சுகம் பலம் கொடுங்க. வாலிப சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் தகப்பனே. ஆண்டவரே சுவாமி, தந்தைமார், தாய்மார், முதியோர், ஆண்டவரே சுவாமி, திருச்சபை நிர்வாக குழு உறுப்பினர்கள், ஆண்டவரே செயலர், பொருளாளர், ஆண்டவரே மற்றும் ஆண்டவரை இசையமைக்கின்ற அன்பு பிள்ளைகள், ஆண்டவரே பாடகர் குழுவினர், ஆண்டவரே கோயில் குட்டியார், ஆண்டவருடைய குடும்பத்தினருக்காக திருச்சபையிலே பணியாற்றுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆண்டவரே சுவாமி, பிள்ளைகளை எந்த தீங்கும் அணுகாதவனும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. நல்ல சுகம்பலன் ஆரோக்கியத்தை நீ கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா விதமான தீங்குக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய கையிட்டு சில பிரயாசங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. திருச்சபை ஆண்டவரே சீக்கிரமாக திறக்கப்பட்டு நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் உமக்கு சாட்சியாக ஜீவிக்கவும் இணைந்து பணியாற்றவும் நீ தேவரீர் எங்களுக்கு கிருபை புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த கொரோனா தொற்று நிமித்தமாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. சீக்கிரமாக அவர்களுக்கு நல்ல சுகம் பெற்று ஆண்டவரே மருத்துவமனை திரும்ப நீ உதவி புரிந்துருமாறு ஜெபிக்கிறோம். இதனுடைய வீரியம் குறையத்தக்க நீ கிருபை புரிந்துருமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. தொற்று நோய் அதிகமாக பரவாதவண்ணம் ஆண்டவரே உடைய கிருபை வேண்டும் தகப்பனே. இதற்காக அநேக தேவ ஊழியர்கள் பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாப்பா. என்னுடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு தேவரீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே மருத்துவர்களுக்காக, ஆண்டவரே மற்றும் செவிலியர்களுக்காக, காவல்துறை அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் தகப்பனே. இந்திய தேசத்திலே சமாதானத்தை கொடுங்கப்பா. குறிப்பாக மும்பை பட்டணம் மற்றும் ஆண்டவரே தமிழ்நாடு, டெல்லி, ஆண்டவரே இந்த பல நாடுகளிலே இந்த கொரோனா தொற்று நிமித்தமாக பிள்ளைகள் அநேகர் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாரப்பா. ஒரு விசை இறங்கி அவர்களுக்கு நல்ல சுகம்பலன் ஆரோக்கியத்தை நீ கொடுத்து மருத்துவமனை விட்டு கடந்து வர தேவரீர் கிருபை புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சரீர பலவீனத்து நிமித்தமாக இருக்கின்ற பிள்ளைகளுக்கு சரீர பலவீனத்திலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. திருச்சபையிலே திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு திருமண பாக்கியத்தையும், அந்த குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தையும், பேறுகாலத்தில் இருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வேலை வாய்ப்பு வசதி இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பையும், ஆண்டவரே குறிப்பாக மிஷனரி பணித்தலங்களுக்காகவும், ஆண்டவரே ஊழியம் செய்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தொழில் வளங்கள் செய்கின்றவர்களுக்கு தொழில் வளம் நல்ல முன்னேற்றத்தை கொடுங்க. அலுவலகங்களில் பணிபுரிகின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆசிரியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே.
திருச்சபை ஆண்டவரை இன்னும் வருகின்ற நாட்களிலே நாங்கள் ஒரு பெத்தானியா தமிழ் திருச்சபை குடும்பமாக நாங்கள் இணைந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீ கிருபை கொண்டுமாறு ஜெபிக்கிறோம். யாவரும் நாங்கள் இணைந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், யாவரும் இணைந்து இதோ சகோதர ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் விசேஷமானது என்று உம்முடைய வேதத்திலே சொல்லப்பட்டது போல ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் ஆலயங்கள் நாம் திறந்த பிறகு நாங்கள் அனைவரும் ஒருமித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவரீர் கிருபை புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. எந்தெந்த தேவைகளுக்காக இப்பொழுது உம்முடைய சமூகத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ தேவன் தாமே அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படப்பா ஆண்டவருடைய அவர் கண்ணீர்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் நீக்கி அவர்களுக்கு நல்ல சமாதானத்தை அருளி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எத்தனையோ பேருடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் உடைய மன விருப்பத்தின் வேண்டுதல் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும் சொன்னது போல உடைய மன விருப்பத்தின் வேண்டுதல் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இதை ஆண்டவரே இந்த யூடியூப் மூலமாக ஆண்டவரே நல்ல வடிவமைத்து செய்கின்ற உடைய அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் தகப்பனே. இதன் மூலமாக அநேக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவரே கிருபை புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. இன்றைய நாளிலே நாங்கள் உடைய வார்த்தையை நாங்கள் தியானித்தோம் தகப்பனே. ஆண்டவருடைய அன்பை போல் எங்களுடைய அன்பை காணப்பட வேண்டும். நீர் எவ்வளவு அன்புள்ளவர் தகப்பனே. நாங்கள் தவறு செய்த போதிலும் எங்கள் மீது அன்பு கூறுகின்றவராய் இருக்கிறேன் ஆண்டவரே. இந்த உலகத்திலே நீர் ஆண்டவரே பாரபட்சம் உம்மிடத்திலே காணப்படுவதில்லை தகப்பனே. ஆனால் நாங்களுடைய உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அநேக விதத்திலே பாரபட்சம் காட்டுகிறோம் தகப்பனே. அப்படிப்பட்ட அன்பை நீர் எதிர்பார்ப்பதில்லை தகப்பனே. உம்முடைய அன்பை போல நாங்கள் மற்றவிடத்திலே செலுத்த வேண்டும் தகப்பனே. நீர் எவ்வளவாய் சத்துருக்களை சிநேகித்தீர் தகப்பனே. எவ்வளவாய் அன்பு கூர்ந்து இந்த உலகத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்த விதத்தை குறித்து நாங்கள் தியானித்தோம் தகப்பனே. ஆண்டவரே, அந்த அன்பை செலுத்தினதை யோசேப்பை போல எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அந்த அன்பை பாரபட்சம் இல்லாமல் எல்லோரையும் நேசிக்கக்கூடிய அந்த உன்னதமான தெய்வீக அன்பை எங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயங்களிலே ஆண்டவரை ஆழமாக செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த கிருபையை தாரும் தகப்பனே. அந்த அன்பை நாங்கள் செலுத்துகின்ற வேளையிலே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் மாறுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, அந்த அன்பை நாங்கள் செலுத்துகின்ற வேளையிலே உம்முடைய சீஷர்களாக நாங்கள் மாறுகிறோம் அப்பா. அந்த அன்பை செலுத்துகின்ற வேளையிலே கர்த்தர் எங்களுக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று நாங்கள் தியானித்தோம் தகப்பனே. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை இந்த உலகத்தில் போதும் தகப்பனே. இப்படிப்பட்ட மேலான ஆசீர்வாதங்களை திருச்சபையின் பிள்ளைகள் ஒருவரிடத்தில் ஒருவர் உண்மையான அன்பை கூர்ந்து ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்குள் நிலைத்திருக்கிறார் என்ற அந்த மேலான அனுபவத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொண்டு தெய்வீக ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள தேவரே கிருபை புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய தூய திருக்கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவரே. சீக்கிரமாக ஆலயங்கள் எல்லாம் திறக்கப்பட தேவரே உம்முடைய கருணை இரக்கம் எங்களுக்கு தேவையா. நீர் எங்களோடு கூட இருங்கப்பா. எங்களை வழி நடத்துங்க. திருச்சபை பிள்ளைகளாகிய யாவர் குடும்பத்தாரும் உடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியை வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் திருச்சபையின் பிள்ளைகளோடு கூட இன்றும் என்றும் சதாகாலம் தங்கியிருப்பதாக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். முழு இருதயத்தோடு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோடு கூட இணைந்து நான் பணியாற்றுகின்ற வேளையிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை புரிவாராக. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய சமாதானம் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளோடு கூட இருந்து இன்றும் என்றும் ஆண்டவர் வழி நடத்துவாராக, ஆமென்.